ஸ்டார்ட் பண்ணலாங்க ஷேக். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இல்லம் தேடி இஸ்லாம் என்ற இந்த தொடர் கல்வி வகுப்பில் சென்ற உரைகளில், சென்ற வகுப்புகளில் மூமின்களோடு மலக்குமார்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்றார்கள், கல்வி சபையில் கலந்து கொள்வார்கள், மூமின்களோடு வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் கலந்திருப்பார்கள், மூமின்களுக்கு அவர்கள் பாதுகாப்பு அளிப்பார்கள் என்பது போன்ற பல தகவல்களை குர்ஆன் சுன்னா ஒளியிலே நாம் அறிந்து கொண்டோம். இந்த வகுப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மலக்குமார்களும், குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மலக்குமார்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் அறிய இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்திலே சொல்கின்றான்: இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ் நபியின் மீது அருள் புரிகின்றான், மலக்குகளும் நபிக்காக அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அருள் வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும், அருள் வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை. யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கின்றார்களோ அந்த நேசம் எப்படியான வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ, எதையெல்லாம் செய்தார்களோ, சஹாபாக்கள் எதையெல்லாம் செய்ய அங்கீகரித்தார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும். அதுபோன்று அவர்கள் அறிவித்த ஒவ்வொரு செய்திகளையும் உண்மைப்படுத்த வேண்டும். அவர்கள் எதையெல்லாம் நமக்கு தடை செய்தார்களோ அதிலிருந்து நாம் தவிர்த்திருக்க வேண்டும். எதையெல்லாம் நமக்கு அனுமதித்தார்களோ அதை நாம் அனுமதியாக்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று அல்லாஹுடைய தூதரை உயிரினும் மேலாக நாம் நேசிக்க வேண்டும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ஒரு மூமின் தன்னுடைய உயிரை விட இந்த நபி அந்த மூமினுக்கு உயிருக்கும் மேலானவர் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அப்ப அந்த உயிருக்கும் மேலானவர் என்பது உண்மையிலேயே உயிரை விட அதிகமாக அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிக்கின்றோம் என்றால் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும்.
கண்ணியத்திற்குரியவர்களை, பொதுவாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவர்கள் மீது வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு, போலியான ஒரு குற்றச்சாட்டு, தவறான ஒரு பார்வை என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதரை நேசிக்காதவர்கள், அல்லாஹுவின் தூதர் மீது ஸலவாத்து சொல்லாதவர்கள் என்ற ஒரு போலியான பொய்யான குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே நாம் அல்லாஹுடைய தூதரின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்கின்றோம். ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பது அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகத்தன், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு என்று சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சய்யாஹீன ஃபில் அர்த், பூமியிலே அவர்கள் பயணம் செய்து, யுபல்லிகூனி மின் உம்மத்தி அஸ்ஸலாம், என்னுடைய சமூகத்திலே யாரெல்லாம் எனக்கு சலாமை தெரிவிக்கிறார்களோ, யாரெல்லாம் எனக்கு சலாம் சொல்லுகின்றார்களோ அந்த சலாமை எனக்கு தெரிவிக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். சுனனுன் நஸாயில 1282வது செய்தியாக, சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹாவிலே 2853வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அக்ஸிருஸ் ஸலாத் அலைய, என் மீது அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா என்னுடைய கபரிலே, என்னுடைய மண்ணறையில ஒரு மலக்கை நியமித்திருக்கின்றான். ஃபைதா ஸல்ல அலைய ரஜுலன் மின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்திலே ஒருவர் என் மீது ஸலவாத்து சொன்னால், قال لي ذلك الملك يا محمد فإن فلان ابن فلان صلى عليك الساعة. அப்ப முஹம்மதே, இன்னாருடைய மகன் இன்னார் இப்போது உங்கள் மீது ஸலவாத்து சொன்னார் என்று அவர் அந்த ஸலவாத்தை எனக்கு எட்டி வைக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹாவில இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 1530வது செய்தியாக இதை பதிவு செய்கின்றார். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு தகவலை நாம் அறிகின்றோம். இன்னும் வேறு வேறு சில செய்திகளை நம்ம பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். என் மீது யார் ஒரு முறை ஸலவாத்து சொல்லுகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹு தஆலா 10 முறை அருள் புரிகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லுகின்றார்கள். அதுபோன்று யார் என்னுடைய பெயரை கேட்டும் ஸலவாத்து சொல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் கஞ்சனிலேயே மிகப்பெரிய கஞ்சன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் சில ரிவாயத்துகளை என்ன செய்கின்றோம், இன்னும் சில செய்திகளை பார்க்கின்றோம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வது சம்பந்தமான செய்திகளை பார்க்கிறோம். அதுபோன்று இங்கு மக்களுக்கு பொதுவான ஒரு செய்தியையும் பரவலாக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான நம்பிக்கையையும் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். அதுல ஒரு தவறான நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், அதுல மாற்று கருத்தே இல்ல. வெள்ளிக்கிழமை அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும், அதிலும் மாற்று கருத்து இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் அதிகமாக ஸலவாத்து சொல்கின்றார்களோ அவர்கள் மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருக்கமாக இருப்பார்கள் என்ற செய்திகளும் வருகின்றது. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களிடத்துல ஊரில் இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்தார்கள், உற்றார்கள், உறவினர்கள், சமூக மக்கள் என்ன சொல்லி அனுப்புவாங்க அப்படின்னா, நீங்கள் மதீனாவுக்கு சென்றால் அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். அப்ப மக்களுடைய மனோநிலை நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்ல உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் இந்த உலகத்திலே நடப்பதை அறிகிறார்கள், அவர்களுக்கு நாம் சலாம் சொன்னால் அவர்களுக்கு அது காது கேட்கிறது. இப்படியான நம்பிக்கை இருப்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ்ல என்ன வருகின்றது, ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார், என்னுடைய உம்மத்திலே யார் எனக்கு சலாம் சொன்னாலும் ஸலவாத்து சொன்னாலும் அதை மலக்கு எனக்கு எத்தி வைக்கிறார். எத்தி வைக்கிறார்னா எத்தி வைக்கிறார், அது எப்படி எத்தி வைக்கிறார் அதெல்லாம் நமக்கு தெரியாது. சரியா, எத்தி வைக்கிறார் என்று ஹதீஸ் வருகின்றது, எத்தி வைக்கிறார், அதோடு நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு மேல என்ன செய்யக்கூடாது. அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு ஒருவர் நம்பிக்கை கொண்டால் அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு மாற்றமான நம்பிக்கை, தவறான நம்பிக்கை, குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான நம்பிக்கை, இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்க்கக்கூடிய நம்பிக்கை. ஏன் நாம இதை அழுத்தம் திருத்தமாக இங்கே பதிவு செய்கின்றோம் என்று சொன்னால், பல முஸ்லிம்களுடைய நம்பிக்கை அப்படியாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் புரட்டி பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்,
இன்னக்க மையித்துன் இன்னஹும் மையித்தூன், நபியை நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இந்த முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் இல்லை. வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் அது ஹலத் மின் கபிலிஹி ருசுல், இதற்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் இந்த உலகத்திலே மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக வந்தார்கள், அவர்கள் சொன்னார்கள், மரணித்து விட்டார்கள். அதுபோன்று இந்த தூதர் மரணித்து விட்டாலோ அல்லது போரிலே கொலை செய்யப்பட்டு விட்டாலோ இன் கலபத்தும் அலா அக்காவிக்கும், நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை விட்டு விரண்டோடி விடுவீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த வசனம் எப்போது இறக்கப்படுகிறது அப்படின்னா, உஹது போர்க்களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு பொய்யான செய்தி பரவுகின்றது. மக்களுக்கு மத்தியில பொய்யான ஒரு தகவல் பரவும் போதுதான் சில மக்கள் என்ன செய்யறாங்க, போர்க்களத்தில் இருந்து விரண்டோடுகிறார்கள். அப்போதுதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை என்ன செய்யறான், இறக்கி வைக்கின்றான். இதே வசனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது ஓதி காட்டுறாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற நபித்தோழர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் நான் அவரை கொன்று விடுவேன் என்று உருவிய வாளோடு நிற்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வைத்த அளவு கடந்த அன்பு, நாம கூட நமக்கு நெருக்கமானவர்கள், விருப்பமானவர்கள் திடீரென்று மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி நமக்கு வந்தடையும் போது அதை நம்முடைய உள்ளம் ஏற்க மறுக்கும் இல்லையா? அதை நம்முடைய உள்ளம் ஏற்க மறுக்கும். எப்படி மரணித்திருக்க முடியும்? என்னோடு பேசிக் கொண்டுதானே இருந்தார்கள், நான் அவரோடு தொடர்பில் தானே இருந்தேன். அப்ப நமக்கு நெருக்கமானவங்க, விருப்பமானவங்க மரணிக்கும் போது அந்த அதிர்ச்சியில் இருந்து நாம் என்ன செய்கின்றோம், மீள்வதற்கு நேர காலம் இருக்கின்றது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரிலும் மேலாக நேசித்த அந்த நபித்தோழர்களுக்கு திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தி அடையும் போது உண்மையிலேயே உயிரிலும் மேலாக அந்த நபி இந்த மண்ணை விட்டு மறைகின்றார் என்ற அந்த செய்தி அவர்களுக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஆரம்பத்தில் அந்த மரண செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூரமான பகுதியில் இருந்து பயணத்திலிருந்து வருகை தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிடுகின்றார்கள். முத்தமிட்டு விட்டு சொல்றாங்க, திபுத்த ஹய்யம் வ மய்யிதா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் போது நறுமணமாக இருந்தீர்கள், மரணித்த பிறகும் நறுமணமாக இருக்கின்றீர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற அந்த தகவலை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்த்துகிறார்கள். அதற்கு பிறகு இன்னக்க மையித்துன் இன்னஹும் மையித்தூன் அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அதுபோன்று சூரத்துல் அதாவது உஹது போர்க்களத்தில் இறக்கப்பட்ட வசனத்தை ஓதி காட்டுறாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கபிலிஹி ருசுல் அஃபஇம் மாத அவ் குதில, நீங்கள் போரிலே கொல்லப்பட்டு விட்டாலோ அல்லது மரணமடைந்து விட்டாலோ இவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு விரண்டோடி விடுவார்களா? யார் இந்த மார்க்கத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓடுகின்றார்களோ அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இந்த கருத்துடைய வசனங்களை எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஓதி காட்டுறாங்க. அடுத்து சொல்றாங்க, வமன் கான யஅபுது முஹம்மதன், யார் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தார்களோ ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். வமன் கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார்களோ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூத், அல்லாஹ் மரணிக்க மாட்டான், நித்திய ஜீவன், நிலையானவன். இந்த வசனங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, ஓதி காட்டுறாங்க. இத நாம ஏன் இந்த தகவலை இப்போது உங்களுக்கு சொல்கின்றோம் என்றால், அப்ப அன்றைக்கு மக்களிடத்துல எப்படி ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டதோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணிக்கவில்லை என்ற ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டதோ, இந்த வசனங்களும் ஆதாரங்களும் அவர்களுக்கு மத்தியில எடுத்துரைக்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற அந்த செய்தியை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ அந்த மாதிரி இந்த செய்திகளும் இந்த ஆதாரங்களும் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயிரோடு இல்லை, இந்த உலகத்தில் அவர்கள் உயிரோடு இல்லை, அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஆனா அதே நேரத்துல நபிமார்களுடைய உடலை மண் தின்னாது என்பது ஹதீஸ், அது ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப சலாம் சொல்றது அதுதான் நம்ம பாயிண்ட்டுக்கு வர்றோம். அதுதான் முக்கியம், நம்முடைய தலைப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம். சலாம் சொல்றது மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னா, மதீனாவுக்கு சென்று
ரவுலாவிலே சலாம் சொன்னால்தான், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திற்கு சென்று சலாம் சொன்னால்தான் அது சலாம் சொன்னதாக ஆகும். அதனால சில பேருக்கு ரவுலால பெர்மிட் கிடைக்கலன்னா அதற்காக கவலைப்படுகிறார்கள். அது போன்று நிறைய பலகீனமான ஹதீசுகளை எல்லாம் ஆதாரமாக பலகீனமான ஹதீசுகளை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. யார் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு என்னுடைய கபரை ஜியாரத் செய்யவில்லையோ அவர்களுடைய உம்ரா கூடாது, ஹஜ்ஜு கூடாது, அவர் பாக்கியமற்றவர், அப்படி எல்லாம் நிறைய பலகீனமான ஹதீசுகளை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கை என்னன்னா சலவாத்து சொல்வது, சலாம் சொல்வது என்பது எங்கிருந்து நாம் சலவாத்து சொன்னாலும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குமார்களின் மூலமாக எத்தி வைக்கப்படுகிறது. அதனால கபருக்கு சென்றுதான் சலவாத்து சொல்ல வேண்டும் என்று இல்லை. நீங்கள் ஊரில் இருந்தாலும் சலவாத்து சொல்லலாம், அதுவும் மலக்குமார்கள் மூலமாக எத்தி வைக்கப்படுகிறது. இதை இந்த பாடத்திலிருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மலக்குமார்கள், இதுதான் நம்முடைய டாபிக். இதுல நபி அவர்களை மலக்குமார்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பல கட்டங்களிலே பாதுகாத்து இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஏகத்துவத்தை எடுத்துரைக்கும் போது, தூதுத்துவத்தை எடுத்துரைக்கும் போது, மறுமையை பற்றிய சிந்தனையை மக்களுக்கு விதைக்கும் போது மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்கள் அதை ஏற்க மறுத்து இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கும் முயற்சித்திருக்கிறார்கள். ஆனா அந்த கட்டங்களில் எல்லாம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹுடைய தூதரை பாதுகாத்தான் என்ற தகவலை என்ன செய்யணும் பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பாருங்க. மக்காவில நபி ஸல்லல்லாஹு, அதாவது மக்காவில அபூ ஜஹல் என்ன செய்யறான், மக்களிடத்துல சொல்றான், உங்களிடையே முகம்மது சஜிதாவிற்காக சுஜூது செய்வதற்காக மண்ணில தன்னுடைய முகத்தை வைக்கிறாரா அப்படின்னு கேட்கிறான். அப்ப மக்கள் சொல்றாங்க, ஆமா வைக்கிறார். அப்படி சொல்லப்பட்ட உடனே அவன் சொல்றான், லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக. யார் மீது சத்தியம் செய்யறான் பாருங்க. இன்றைக்கு மக்கள் முஹியுத்தீன் ஆண்டவர் மீது சத்தியமாக அப்படின்னு சத்தியம் செய்யறாங்களா இல்லையா? அல்லது தங்களுக்கு விருப்பமான அவுலியாக்களின் பெயரை சொல்லி சத்தியம் செய்யறாங்களா இல்லையா? அல்லது தாயின் மீது சத்தியமாக, தந்தையின் மீது சத்தியமாக சத்தியம் செய்யறாங்களா இல்லையா? அந்த மாதிரி அவன் என்ன செய்யறான், லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்யறான். நாம சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். சரியா? அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் நாம் என்ன செய்யணும், சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது. இது சின்ன வகையான குஃபுருல் அஸ்கர்ல ஒன்றாக, ஷிர்குல் அஸ்கர் சிறிய வகை இணை வைப்பில ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கிதாபு தௌஹீதுல இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹ்ஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தனி தலைப்பாக என்ன செய்கிறார்கள், சத்தியம் செய்வது சம்பந்தமாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில சில தகவல்களை பதிவு செய்கின்றார்கள். சரி, நம்முடைய விஷயத்திற்கு வருவோம். அப்ப இவன் என்ன சத்தியம் செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக என்று என்ன செய்கின்றான், சத்தியம் செய்கின்றான். சத்தியம் செய்து அவன் சொல்லுகின்றான், அவ்வாறு அவர் சுஜூது செய்து கொண்டிருப்பதை நான் கண்டால் அவருடைய பிடரியின் மீது நான் என்ன செய்வேன், மிதிப்பேன், அவருடைய முகத்தை மண்ணுக்குள் புதைப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், தன்னுடைய தோழர்களிடத்தில் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய தூதரின் பிடரியின் மீது மிதிப்பதற்காக அவர்களை நோக்கி அபூ ஜஹல் என்ன செய்கின்றான், வருகின்றான். அப்படி வரும்போது அவன் தன் கைகளால் எதிலிருந்தோ தப்பி வருவதை போன்று சைகை செய்தவாறு என்ன செய்கின்றான், தப்பித்தோம் பிழைத்தோம் என்று என்ன செய்கின்றான், ஓடி வருகின்றான். இதை கேட்ட மக்கள் திடுக்கிட்டு கேட்கிறாங்க, உனக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இப்படி நீ ஓடி வருகிறாய் என்று கேட்கும்போது அவன் சொல்லுகின்றான், எனக்கும் முஹம்மதுக்கும் இடையில், அவருக்கும் இடையில நெருப்பாலான ஒரு அகழ் ஒன்றையும் அதாவது அகழ் ஒன்றை நான் என்ன செய்தேன், பார்த்தேன். அதுபோன்று இறக்கைகளை கொண்டு மலக்குகளை கண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவன் மட்டும் என்னை நெருங்கி இருந்தால் அவனுடைய உறுப்புகளை ஒவ்வொன்றாக மலக்குகள் பிய்த்தெடுத்திருப்பார்கள், பிச்சு எரிஞ்சிருப்பாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரில 4958வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 5390வது செய்தியாக நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே,
நபி அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா எதிரிகளுடைய துன்பங்களில் இருந்து, எதிரிகளுடைய அந்த இன்னல்களில் இருந்து பாதுகாத்திருக்கிறான் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக அமைந்திருக்கிறது என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அதுபோன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரபல்யமான மஷூரான ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்புறுத்தியவர்களை, அவங்க தாயிஃப்ல மக்காவில பிரச்சாரம் செய்கின்றார்கள். அந்த பிரச்சாரத்தை மக்கள் ஏற்க மறுத்து மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு இடம்பெறுகின்றார்கள். தாயிஃப்ல மக்களுக்கு மத்தியில ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கின்றார்கள். அப்ப அங்கும் அவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, கல்லால் அடிக்கின்றார்கள், ரத்தம் வழிந்தோடுகிறது. அந்த அளவுக்கு கடுமையாக அவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தியவர்களை அழிப்பதற்காக மலைகளின் பொறுப்புக்கு ஜிபாலுல் மலாயிகா, மலக்குகள், அதாவது மலைகளுக்கா அதிகாரம் கொடுக்கப்பட்ட மலக்குகள் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க, இந்த சமூகத்தை 2 மலைகளுக்கு மத்தியில் வைத்து நான் அழித்து விடவா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உஹது போரிலே, அதாவது உஹது போர்ல நீங்க கடுமையாக காயப்படுத்தப்பட்டீர்கள். கொடுமையான ஒரு காலகட்டம் உஹது போருடைய காலகட்டம். அந்த உஹது போருடைய காலகட்டத்தை விட இன்னும் அதிகமான கொடுமைகளை சந்தித்த ஒரு நிகழ்வு இருக்கிறதா என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய சமூகத்தின் மூலமாக நிறைய துன்பங்களை நான் சந்தித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். என்றைக்கு தன்னை நபி என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய 40வது வயதிலே அறிமுகம் செய்தார்களோ, மக்களுக்கு தன்னை நபி என்று அறிமுகப்படுத்தி பிரகடனப்படுத்தி ஏகத்துவத்தின் பக்கம், தௌஹீதின் பக்கம், ரிசாலத்தின் பக்கம், ஆகிரத்தின் பக்கம் அழைப்பு விடுத்தார்களோ, அன்றிலிருந்து சொல்லண்ணா துயரங்களை அவர்கள் சந்திக்கின்றார்கள். அப்ப கேட்கிறாங்க, சமூகத்தினால் நிறைய துன்பங்களை நான் சந்தித்து விட்டேன். அதுல சந்தித்த துன்பங்களிலேயே மிக கடுமையானது அகபா, அதாவது தாயிஃபினுடைய அந்த நாளன்று நான் சந்தித்த துன்பம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி தாயிஃபினுடைய தலைவரான கினானா இப்னு அப்துல் யாலில் அவர்களிடத்துல அந்த மார்க்கத்தை எடுத்துரைக்கும் போது அவர் என்ன செய்யல, பதிலளிக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு என்ன செய்யறாங்க, எதிர்பட்ட திசையில நடந்து வர்றாங்க. அப்ப கர்னுஸ் ஆலிப் என்னும் அந்த ஒரு இடத்துல வரும்போது அவர்கள் சுய உணர்வு இல்லாமல் என்ன செய்யறாங்க, அவர்கள் வராங்க. அப்ப ரொம்ப சோர்ந்து போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது தலையை உயர என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. அப்படி பார்த்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேகம் என்ன செய்கின்றது, நிழல் கொடுத்து வருகிறது. அப்ப அதை அவர்கள் கூர்ந்து கவனிக்கும் போது அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அவர்கள் என்னை அழைத்து உங்களுடைய சமூக மக்கள் உங்களிடத்தில் சொன்னதையும் அவர்கள் உங்களுக்கு அளித்த பதிலையும் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், கேட்டிருக்கிறான். அவர்களை நீங்கள் விரும்பியபடி தண்டிப்பதற்கு ஆணையிடுவதற்காக ஜிபாருல் மலக், அதாவது மலைகளுக்கான மலக்கை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், உங்களிடத்திலே அனுப்பி இருக்கின்றான் என்று சொல்லும் போது நீங்கள் விரும்பியபடி என்ன செய்யலாம், நீங்கள் கட்டளையிடலாம். இந்த நகரத்தின் 2 பக்கத்திலும் உள்ள அந்த மலைகளை அவர்கள் மீது நான் புரட்டி போட்டு விட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் அந்த கட்டளையை செயல்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த அந்த மலைக்கான பொறுப்பாளியான அந்த மலக்கு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஆனால் கருணை உள்ளம் உடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல் அர்ஜு ஐ யுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்ராபிஹிம், அவர்களுடைய விலாப்புறத்தில் இருந்து அல்லாஹு தஆலா சில சந்ததிகளை வெளியாக்குவான். மையஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா யுஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத சந்ததிகளை அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அவர்கள் அதாவது இந்த மக்களின் சந்ததிகளை அல்லாஹு தஆலா ஆக்குவான். அதனால நான் மன்னித்து விட்டு விடுகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றார்கள், சொன்னார்கள் என்ற செய்திய சஹீஹுல் புகாரில 3231வது செய்தியாக நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்களுடைய துன்பங்களில் இருந்து பாதுகாத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் மலக்குமார்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நாம ஏற்கனவே இந்த தலைப்பினுடைய ஆரம்பத்தில் சொன்ன ஒரு தகவல் தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் என்ன செய்தாங்க,
நபிக்கு வஹியை கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல 26வது அத்தியாயத்தினுடைய 193 194வது வசனங்கள்ல இதை சொல்லுகின்றான். நஸர பிஹி ரூஹுல் அமீன். ரூஹுல் அமீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன். அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் ஒருவராக நீங்கள் இருப்பதற்காக நாம் ரூஹுல் அமீன் ஜிப்ரீலை கொண்டு உங்களுடைய உள்ளத்தில் அவர் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தார் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றார் சொல்லி காட்டினார். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் புறத்திலிருந்து வஹியை கொண்டு வருவர் யார் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான். ஆனால் சில சமயங்களில் விரல் அரிதிலும் அரிதாக வேறு சில மலக்குகளும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வஹியை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது தனக்கு மேலிருந்து ஒரு சப்தம் வருவதை என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்போது வானத்தை பார்க்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதோ வானில் இதுவரை திறக்கப்படாத ஒரு கதவு இப்போது திறந்திருக்கிறது, அதன் சப்தம் தான் இப்போது கேட்டது என்று சொல்லுகிறார்கள். அந்த கதவு வழியாக ஒரு மலக்கு இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மலக்கு இப்போதுதான் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார், இதற்கு முன்னால் பூமிக்கு அவர் இறங்கி வந்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. அந்த மலக்கு சலாம் சொல்லிவிட்டு, உங்களுக்கு முன் எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படாத 2 ஒளிச்சுடர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நற்செய்தியை பஷாரத்தை பெறுங்கள். அந்த 2 ஒளிச்சுடர் என்ன அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயம் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்களும் தான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. எந்த ஒரு நபிக்கும் இதற்கு முன்னால் வழங்கப்படாத 2 ஒளிச்சுடர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தியை பெறுங்கள் என்று என்ன செய்யறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை என்ன செய்கிறோம் சஹீஹ் முஸ்லிம்ல 1472வது செய்தியாக பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாத வேறு மலக்குமார்களின் மூலமாகவும் அல்லாஹு தஆலா சில நேரங்களில் அரிதிலும் அரிதாக சில வஹியின் மூலமாக சில செய்திகளை அறிவித்திருக்கிறான் என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். இன்னொரு கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மலக்கு என்னிடத்திலே வந்தார், எனக்கு அவர் சலாம் சொன்னார். அவர் வானங்களில் இருந்து இறங்கி பூமிக்கு அவர் இறங்கி வந்ததே இல்லை. அந்த நேரத்தில் தான் அவர் வருகின்றார். வந்தவர் சொன்னாரு, ஹசனும் ஹுசைனும், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொர்க்கத்தின் இளைஞர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள். சொர்க்கத்து இளைஞர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவியாக இருப்பார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் ஜாமிஅல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை அதனுடைய சட்டங்களை கற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி எனக்கு தொழுவைப்பதற்காக வந்தார்கள். அவரோடு நான் என்ன செய்தேன் தொழுதேன். பிறகு 2ஆம் முறையும் தொழுதேன். அதற்கு பிறகு 3ஆம் முறையும் அவரோடு தொழுதேன். 4ஆம் முறையும் அவரோடு தொழுதேன். 5ஆம் முறையும் அவரோடு தொழுதேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப 5 நேர தொழுகையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்காக வருகை தந்தார்கள் என்ற செய்தி சஹீஹ் புகாரில 3221வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறை இல்லம் அந்த காபாவுக்கு அருகில் என்ன செய்யறாங்க 5 நேர தொழுகையின் ஆரம்ப நேரம் இறுதி நேரம் அதனுடைய நேரங்களை அறிவிக்கும் விதமாக 2 தடவை எனக்கு இமாமாக நின்று என்ன செய்தார்கள் தொழு வைத்தார்கள் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு நீண்ட நெடிய செய்தி. இந்த செய்தி திருமதியில ஜாமிஉ திருமதியினுடைய 149வது செய்தியாக இடம்பெறுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்ற செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அப்ப இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தொடர்புகள் எப்படியாக இருந்திருக்கிறது என்பதை என்ன செய்யணும் பார்க்கின்றோம். அதுபோன்று கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். வந்து யா முஹம்மதே இஷ்தகைத ஃபகால நஅம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, உங்களுக்கு வந்து உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்தினால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இன்னைக்கு சூனியத்தை, அதாவது சுப்ஹானல்லாஹ், தமிழ் உலகத்திலும் சில ஜஹ்மியா சிந்தனை கொண்டவர்கள் மட்டும்தான், முத்தசிலா ஜஹ்மியா சிந்தனை கொண்டவர்கள் மட்டும்தான் இஸ்லாமிய உலகத்துல இந்த சூனியத்தை மறுக்கிறாங்க. தமிழ் உலகத்திலும் ஒரு ஒரு சொற்பமான எண்ணிக்கை உடைய மக்கள் தான் என்ன செய்யறாங்க, இந்த சூனியம் தொடர்பான ஹதீசுகளை மறுக்கின்றார்கள். நாத்திகவாதம் பேசி, பகுத்தறிவாதம் பேசி என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. சரியா? அப்ப பாருங்க, அவர்கள் சூனியம் என்ற ஒரு டாபிக், அந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட மறுக்கிறதுனால நூற்றுக்கணக்கான ஹதீசுகள், அது தொடர்பாக வருகின்ற எல்லா ஹதீசுகளையும் மறுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். அஜ்வா பேரித்தம்பளம் ஹதீஸ் ஏன் மறுக்கப்படுகிறது? சூனியம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் மறுக்கப்படுவதனால் அந்த ஹதீஸ் மறுக்கப்பட வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். குல்லூது பிறப்பில் பல குல்லூது பிறப்பின் நாஸ், இந்த சூறாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி ஊதினார்கள், அதன் மூலமாக நிவாரணம் அடைந்தார்கள். இந்த செய்தி ஏன் மறுக்கப்படுகிறது? சூனியம் சப்ஜெக்ட் மறுக்கப்படுவதனால் இது மறுக்கப்படுகிறது. சூரத்துல் பக்ராவை எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் இருந்து ஷைத்தான் விரண்டோடுகின்றான். சூனியக்காரர்களினாலும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. இந்த ஹதீஸ் ஏன் மறுக்கப்படுகிறது? சூனியம் என்ற சப்ஜெக்ட் அது மறுக்கப்படுவதனால் இந்த ஹதீஸ் மறுக்கப்படுகிறது. அப்ப சூனியம் தொடர்பாக என்னென்ன ஹதீசுகள் எல்லாம் வருகின்றதோ எல்லா ஹதீசுகளையும் மறுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு இன்றைக்கு என்ன செய்யறாங்க, விழிபிதுங்கி நிற்கிறார்கள். அவர்களுடைய மக்களிடத்தில், அவர்களுடைய அமைப்பை சார்ந்த மக்களிடத்திலேயே சூனியம் தொடர்பாக எத்தனை ஹதீசுகள் இருக்கின்றது, வருகின்றது, எத்தனை ஹதீசுகளை நம்முடைய ஜமாஅத் மறுத்திருக்கின்றது தெரியாத அளவுக்கு அவர்கள் விழிபிதுங்கி நிற்பதை என்ன செய்கின்றோம், தெரியாம தொட்டுட்டாங்க. இப்ப பாருங்க, அதனுடைய பவுண்டராக இருக்கக்கூடியவங்க, அதனுடைய அந்த இயக்கத்தை ஆரம்பித்தவர், துவங்கியவர், அமைப்பாளர், அந்த இயக்கத்திலிருந்து சில பல காரணங்களுக்காக தூக்கி வெளியே வீசி எறியப்படுகிறார். அதற்கு பிறகு ஏதாவது ஹதீஸ் மறுக்கப்படுகிறதா? எந்த ஒரு ஹதீஸையும் மறுத்ததாக நம்ம பார்க்கல. அவர் இருக்கும் வரைக்கும் மறுக்கப்படுகிறது. அப்ப இதிலிருந்து நமக்கு தெரியுது, ஒரு தனிநபரை தான் கண்மூடித்தனமாக தக்லீது செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்ப இந்த சூனியம் தொடர்பான எல்லா ஹதீஸுகளும் மறுக்கப்படுது. நான் எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, இங்கும் சூனியம் தொடர்பான ஒரு செய்தி தான் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதி பார்க்கின்றார்கள். இப்ப ஓதி பார்க்கிற சப்ஜெக்டும் மறுக்கப்படுகிறது இவர்களால. அதாவது அனுமதிக்கப்பட்ட ஓதி பார்ப்பு முறை என்ன, அனுமதிக்கப்படாத ஓதி பார்ப்பு முறை என்ன, டோட்டலா என்ன செய்யறது, தட்டிடுறது. அப்போ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, உலமாக்கள் இந்த ஹதீஸிற்கு என்ன விளக்கம் அளித்தார்கள், உலமாக்கள் இந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொண்டார்கள், சஹாபாக்கள், தாபியன்கள், தப தாபியன்கள், அஹ்லுல் இல்ம் எப்படி இந்த ஹதீஸை விளங்கினார்கள், எதையும் பார்க்கறது இல்ல. சும்மா எடுத்த எடுப்புல என்ன செய்யறாங்க, தூக்கி வீசி அடிக்கிறத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு இந்த ஹதீஸை அவர்கள் மறுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது சஹீஹான ஹதீஸ். ஒருவருக்கு உடலிலே பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் ஓதி ஊதி தடவை கொள்ளலாம். இந்த துஆக்களை கூறி பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஓதி பார்க்கறாங்க. பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அர்கீக, உங்களுக்கு நான் ஓதி பார்க்கின்றேன். மின் குல்லி ஷைஇன் யுதீக, உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய அனைத்து அம்சங்களிலிருந்தும் நான் என்ன செய்கின்றேன், ஓதி பார்க்கின்றேன். மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின், அதாவது பொறாமை கொள்ளக்கூடிய அனைவருடைய அந்த கண்களின் தீமையிலிருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும். அல்லாஹுடைய பெயரால் உங்களுக்கு நான் என்ன செய்கின்றேன், ஓதி பார்க்கின்றேன். ஏன்னா பொறாமை கொள்ளக்கூடிய கண் திருஷ்டி ஹதீஸை மறுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது உண்மை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கண் திருஷ்டி ஹதீஸ் மறுக்கப்படுகிறது. அதற்கு எதிராக இந்த ஹதீஸ் இருக்குது. அவங்களுடைய கொள்கைக்கு, அவங்களுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராக இந்த ஹதீஸ் இருக்கிறத பாக்குறோம். அப்ப சொல்றாங்க, இஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லா வித நிவாரணம் அளிப்பானாக, அல்லாஹுடைய பெயரால் உங்களுக்கு நான் ஓதி பார்க்கின்றேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி
சஹீஹ் முஸ்லிம்ல 4403வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்புல நபி ஸல்லல்லாஹு குறிப்பாக நபிமார்களோடு மலக்குமார்களுக்கு நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது. அது சம்பந்தமாக நிறைய தகவல்களை முந்தைய வகுப்புகளிலே நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வகுப்பிலே நாம் அறிந்து கொண்ட செய்தி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்துல ஸலவாத்தை எத்தி வைப்பதற்காக மலக்குமார்கள் வருகை அதற்கென்று மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அந்த நாம் சொல்லுகின்ற ஸலவாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குமார்களின் மூலமாக எத்தி வைக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹு தஆலா அபூஜஹல் சுஜூதுல இருக்கும்போது பிடரியை முகத்தை பூமியிலே அழுத்துவதற்காக எத்தனிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹ் பாதுகாத்தான் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே சந்தித்த அந்த கொடுமைகள், அதற்கு ஆறுதலாக அல்லாஹு தஆலா மலக்குல் ஜிபால் மலையினுடைய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய மலக்குகளின் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக அந்த மக்களை அழிப்பதற்கு நினைக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்காக துஆ செய்தார்கள். அந்த மக்களுடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த செய்தியை பார்க்கிறோம். அதுபோன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாத சில மலக்குமார்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வஹியை கொண்டு வந்திருக்கிறார்கள். சூரத்துல் பக்கரா, சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 வசனங்கள் எந்த நபிக்கும் வராத மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து அப்போதுதான் புதிதாக வந்த மலக்குமார்கள் இந்த செய்தியை கொண்டு வந்தார்கள் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையின் நேரங்களையும் தொழுகையின் சட்டதிட்டங்களையும் எப்படி தொழ வேண்டும் என்பதையும் 5 நேர தொழுகையையும் அவர்கள் 2 முறை கற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி பார்த்தார்கள் என்ற செய்தியை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மலக்குமார்கள் எப்படி அவர்களுடைய தொடர்புகள் இருந்தது என்பதை இந்த வகுப்புல பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல மலக்குமார்கள் அவர்கள் காஃபிர்களோடு பாவிகளோடு எப்படி நடந்து கொள்கின்றார்கள், இந்த மலக்குமார்கள் காஃபிர்களோடு பாவிகளோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வகுப்பிலே நாம் அறிய இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த கல்வியை ஒரு பயனுள்ள கல்வியாக ஆழமான முறையில் அறியக்கூடிய, அதாவது நிறைய மக்கள் மலக்குமார்களை குறித்து தவறான நம்பிக்கைகள் இருக்குது. மலக்குமார்கள் என்றால் சில இடங்கள்ல எல்லாம் பழைய காலத்துல சில வீடுகள்ல நீங்க போட்டோ எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இறக்கைகளை உடைய மனித உருவத்தில் சில படங்களை வரைந்து இருப்பார்கள், இவர்கள்தான் மலக்குமார்கள் அப்படின்னு. அப்ப மலக்குமார்களை இந்த வகுப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம் மலக்குமார்களை குறித்து சமூகத்திலே நிகழ்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய தவறான நம்பிக்கை களைவது, மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக நம்மை மாற்றுவது, மலக்குமார்களின் சாபத்திற்குரிய செயல்களிலிருந்து நம்மை தூரமாக்குவது. இதுதான் இந்த வகுப்பினுடைய மிக முக்கியமாக நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தரக்கூடியவனாக, அறியாத தெரியாத மக்களுக்கு இந்த மார்க்கத்தின் செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. முடிச்சுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? முடிச்சுக்கலாம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. جزاك الله خير. மக்களுக்கு ஏதாவது இந்த வகுப்போடு தொடர்புடைய சந்தேகங்கள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் நம்ம அட்மினுக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அட்மின் என்ன செய்வாங்க, உங்களுக்கு அதற்குரிய பதிலை நம்மிடமிருந்து பெற்று தருவார்கள். அதுபோன்று இந்த வகுப்பில் நீங்க கலந்து கொண்ட சகோதர சகோதரிகள் இது தொடர்பாக எடுக்கப்படுகின்ற வினாக்களையும் நீங்க அட்டன் பண்ணணும். வகுப்புல குறைவான சகோதர சகோதரிகள் பங்கு பெற்றாலும் இந்த வீடியோ ஆடியோ தனியாக அனுப்பப்படுகிறது. அதை முழுமையாக கேட்டு அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பட்சத்துல இன்னும் உங்களுடைய அந்த கல்வி ஞானத்தை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜஸாக்கல்லாஹு கைர். பாரக்கல்லாஹு ஃபீக். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்.